ஹலோ மம்மி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெள்ளை பணியாரத்துக்கு எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, டம்ளரில் அரிசி வச்சுருக்குன்னா இப்போ உளுந்து அதில் மேலே அள்ளி போட்டுருவோம். உளுந்து பாருங்க, போதும். உளுந்து இந்த மாதிரி தலையில் மேலே அள்ளி விட்டால் போதும். வெள்ளை பணியாரத்துக்கு ஊற வைக்கிறேன். ஒரு 3 மணி நேரம் ஊறினோடனே மிக்சியில் அரைச்சிட்டு பண்ண வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பச்சரிசி, நல்ல பச்சரிசி, 65 ரூபா அரிசி இது. நான் பொங்கலுக்கு வாங்கினேன், பொங்க வைக்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் ஊற வச்சுக்குவோம். களைஞ்சிட்டு தான் போடணுமா? ஆமாம், கிளையணும். இன்னும் எதாக இருந்தாலும் கிளையணும். ஊருட்டு அப்புறம் கிளைஞ்சிக்கும். ஊருட்டு இப்படி அரிசியை மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவா இது என்னது, ஊற வச்சுருந்ததையா? ஊற வச்சது. இது ரொம்ப இருக்கணுமோ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல ஊற வச்சோம்ல, அதை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். மிக்சியில் அரைச்சிட்டேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு கலந்துக்கிட்டு அரைச்சேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். காய வச்ச எண்ணெயில் ஊற்றணுமா? இது எத்தனை உலக்கம் மம்மி போட்டிருக்கீங்க? இது 1 டம்ளர். அது மேலே இது 1 டம்ளர் தான் போட்டேன். சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தான் போட்டேன். கரை கூடி வரணும். இது எடுத்து வெளியே வைக்கிறேன் பார்க்கட்டேன். ஊறி உப்பு மாதிரி வரணும். இப்படி வரணும். இப்படி மேலே எண்ணெயை தூக்கி தூக்கி ஊற்றிக்கிட்டு இருக்கணும். இந்த குழியாக இருக்குது மறைஞ்சு போயிடும். எண்ணெயை தூக்கி தூக்கி ஊற்றிக்கிட்டு இருந்தோம்னா. ரொம்ப தூக்கி ஊற்றுறோம்னா முகரையில் ஊற்றி போயிடும். அதுக்கு என்ன தடவி கொடுக்கணுமா? ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அது அமைதியாக வேகாது. கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கிட்டு வேக வைக்க. ஒரு இதை ஊற்றிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பணியாரம் நல்லா இருக்குது பாருங்கள். கரை முடியுது. இந்த மாதிரி கரை வரணும்னா என்ன செய்யணும்? டிப்ஸ் நான் போட்ட அளவு தான். இது எதுக்கு சாப்பிட்டுக்கலாம்? இது மிளகா நேற்று வச்சுமில்ல நைட்டு ஒரு சட்னி, மிளகா சட்னி. அதுக்கு சூப்பராக இருக்கும். அது இருக்குது 1 டம்ளரில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அதை எடுத்துகிட்டு வா. ஜீனிக்கு நல்லா இருக்கும். எனக்கு ஜீனிக்கு பிடிக்கும். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும். நீங்கள் பஜ்ஜிலாம் சுட மாட்டீங்க மம்மி? பஜ்ஜி எனக்கு சுட தெரியாது. என் பஜ்ஜியில் மிகப்பெரிய கஷ்டம் இருக்கிறதா தெரியல. பஜ்ஜி அந்த கட் பண்ணுறதே நமக்கு வராது. சாப்பிட்டு வர இங்கே கொண்டு போய் சாமிக்கு வச்சுட்டு சாமிக்கு வை. எப்படி? இவர் இப்படி கிளம்பி வரணும். நல்லா உள்ளே உப்பிட்டு வரணும். உப்பிட்டு வரணும். இந்த கறவை கூடி வருது பாரு. அப்படி வந்தால் தான் சக்ஸஸ். வெள்ளை பணியாரங்கிறது அதே. வள்ளிக்கு நமக்கு வேறு என்ன ஸ்நாக்ஸ் செய்ய தெரியும்? ஸ்நாக்ஸ் எல்லாம் தெரியும். என்னென்ன தெரியும்? கேசரி கிட்ட தெரியும். வடை சுட தெரியும். ம் அப்புறம்
பஜ்ஜி மட்டும்தான் வராது. ம். ரோட்டு பக்கோடா? ரோட்டு பக்கோடாலாம் செய்ய தெரியும். ம். ரோட்டு பக்கோடா, சீடை? சீடையும் செய்ய தெரியும். ஆனால் பயமாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் கூட மாவில் குறன்னு இருந்துச்சுன்னு அப்படி எண்ணெயெல்லாம் வெடிச்சு செதறிடும். அதனால சீடை போடுறது இல்லை. அதில் பொட்டுக்கடலை மாவு போடுவோம். பொட்டுக்கடலை மாவு குறன்னு இருந்துச்சுன்னா நைஸாக சலிச்சாலும் அது எப்படியோ வெடிக்கும். வலிக்கு நம்ம சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுங்க. இதுக்கா இப்போ மேக்கரே ரிவ்யூ சொல்ல போகிறாங்க. போதும். இதுக்கு மேலே சாப்பிட போகிறோம். காப்பி டீ போட்டுறேன். இன்னைக்கு என்ன பாக்கெட் பால் பெருசாக இருக்கு. ஒரு நேரம் பெருசாக இருக்கு, ஒரு நேரம் சின்னமாக இருக்கு. இன்னைக்கு இது 3 டம்ளர் இருக்கு காய்ச்சலாம். இது இந்த ஊற்றியாரு. ஈவினிங் டீ போடுறேன் பாருங்க. பால் ஊற்றிருக்கேன். ஈவினிங் டீக்கு இது அடுப்பெல்லாம் துடைக்கணும். அப்புறம் அடுப்பெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கா? அடுப்பெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கு. சிறுக சிறுக தண்ணீர் ஊற்ற வேண்டும். சிறுக சிறுக இல்லை, ஒரே ஒடியா தண்ணி ஊற்றிடணுமா? நல்லா இருக்கு பணியாரம். இதில் வீரம் படத்தில் அஜித் பண்ணுற மாதிரி சாப்பாடை போட்டு வேலையை வாங்குவோம். அது மாதிரி சாப்பாடை போட்டு அடிப்பேன்ல. என் அடியை தங்கணும்னா உடம்புல தெம்பு வேணும். அதுக்கு முதல்ல சாப்பிடுங்க நல்லா. அந்த மாதிரி சாயந்தரம் ரொட்டீன் செய்யணும்னா டீ குடித்தாதான் வேலையாகும். ஆமாம், டீயை குடிச்சிருவோம். சாயந்தரம் டீ வலிக்கு நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை டீ குடிப்பீங்க? காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமெல்லாம் இல்லை. ஏன் அப்புறம் இல்லைன்னு சொல்லையிலே ஏதோ இருக்க மாதிரி தெரியுது. இல்லை, அப்புறமெல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் டீ நிறைய குடிச்சிருந்தேன். இப்போதான் குடிக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் குடிச்சிருந்தேன். இப்போ வர வர வயசாகினதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம ஒருத்தர் 47 காப்பியோ டீயோ குடிப்பாராம் பாரு யூடியூப்ல. இப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? அது அதிகமாக குடித்தா தப்பு இல்லையா? 47 50 குடித்தா உடம்பு அடுத்த நாள் ஓடுது தானே. அவருக்கு அது பழகி போச்சு. அவருக்கெல்லாம் அது பழகி போச்சு. நம்ம உடம்பெல்லாம் அந்த இதுலேயே ஓடி இதுன்னுக்கிட்டு இருக்க வேண்டியதான். என்ன புரியுதா? அவருக்கு அது ஏற்றுக்குச்சு. ஒரு சிலர் டீயே குடிக்கிறது இல்லை. ஆமாம், ஒரு சிலர் டீயே குடிக்கிறது இல்லை. அதுவும் இருக்காது. அப்படியும் இருக்காங்க. அப்படியும் இருக்காது. அதுக்கு பேர் தான் டீ டோட்லர். என்ன டீ டோட்லர்? எதுவுமே குடிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். டீ காஃபி. டோட்லர்னா எதுவும் இல்லை. ஓ, டீ டோட்லர்னா டீ காஃபி அது ரிலேட்டடாக எதுவும் குடிக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர் தானே அது. ஒரு சிலர் இல்லையா, ஒரு 110 பேருப்பா. என் கை எண்ணெயா இருக்கு. சித்திரை வைகாசி மாதம் வந்துச்சுன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நடப்பாங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும். வேண்டுதலா? ஆமாம், வருஷம் பஸ்ஸில் போகிறது. நடந்து வரோம்னு வேண்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நடக்க முடியல, அதனால பஸ்ஸில் போய் சாமி பார்த்து கும்பிட்டு வந்துடும். பஸ்லையாவது கார்லையாவது. பஸ்ஸில் போய் நாளாச்சு, இப்போ காரில் தான் போகிறது. கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக காரில் தான் போகிறது. பஸ்ஸில் போகிறது இல்லை.
பஸ்ஸில் சின்ன பிள்ளையா இருக்கையில் போனது. ம். அதுக்கப்புறம் இதுக்கு பெருசாகி அவளுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து காரில் தான். கார் இல்லைன்னா கூட வாடகை கார் எடுத்து போகிறது. இப்போதான் கார் இருக்கே, இல்லைன்னா டிரைவர் கூப்பிட்டு போக வேண்டியது. வைத்தீஸ்வரன் கோயில் அங்கே என்ன வைத்தியம்? வைத்தியநாத சாமி. சரி வா, டீ எடுத்துட்டு போமா? வா, டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ சாப்பிட்டு பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஈவினிங் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்பை திறந்து விட்டு ஓஸில் பார்த்தா தண்ணியே வரல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஓஸில் எப்போவுமே இந்த இது லாங்காக இருக்கனால அதில் இடையில வந்து சின்ன சின்ன கிராக் மாதிரி ஓஸில் வந்து கிராக் மாதிரி விழுந்துருது ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேப்பை திறந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் கழித்து தான் வந்து தண்ணி அதிகமாக வரும். திறந்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்ணி விட்டுருக்கேன். கத்திரிக்காய் செடிக்கிட்ட தண்ணி விடுற மாதிரி பாத்தி வெட்டி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இடத்துல, அதாவது ஒரு செடியில் விட்டோம்னா அது வந்து இருக்கிற எல்லா செடிக்கும், கத்திரிக்காய் செடிக்கு, அதே மாதிரி துளசிக்கு, அதே மாதிரி இது மிளகாய் கன்று வச்சுருக்கோம், இதுக்கு எல்லாத்துக்குமே போகிற மாதிரி ஒரு இடத்துல மட்டுமே பாத்தி வெட்டி விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல நின்று தான் நான் வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா 2 மல்லிகைப்பூ செடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து லைட்டாக இப்போ தான் மொட்டு வர்ற மாதிரி இருக்குது. அந்த செடிக்கும் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வந்து பின்னாடி திரும்பி தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இது பப்பாளி செடிக்கும் தண்ணி விட்டேன். அந்த பப்பாளி செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 10 காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த 10 காயுமே இன்னும் வந்து பெருக்காமல் இருக்குது. அது பெருத்துச்சுன்னா தான் பழுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அது இன்னும் பெருக்கிறதுக்கு நிறைய தண்ணி டெய்லி விட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து அது இன்னும் பெருத்த படம் காணும். ஒரு 10 காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நாங்கள் பழுத்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.